என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு புளித்த மாவு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 வரை. புளித்த மாவு. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 16:6. இயேசு கிறிஸ்து புளித்த மாவை 2 இடங்களில் வெவ்வேறு பொருள்களில் உவமையாக பயன்படுத்துகிறார். பொதுவாக புளித்த மாவு தன்னிலுள்ள புளிப்புத் தன்மையை தான் கலக்கப்படும் புளிப்பில்லாத மாவுடன் கலந்துவிடும். பரலோக ராஜ்யம் இவ்வுலகத்தில் பரவுவதற்கு புளித்த மாவு உவமையை சொல்கிறார். அங்கே நன்மையான காரியத்திற்கு உவமையாக வருகிறது. இங்கே பரிசேயர் சதுசேயர் ஆகியோரின் தவறான உபதேசத்திற்கு உவமையாக சொல்கிறார். பரிசேயர் யார்? அவர்களுடைய உபதேசம் என்ன? பரிசேயர்கள் யூத சமயத்தின் ஒரு பிரிவினர். இவர்கள் நியாயப்பிரமாணத்தை மிக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள். ஆனால் அக்கட்டளைகளின் உட்பொருளான அன்பு, இரக்கம் ஆகியவற்றை குறித்து அக்கறைப்பட மாட்டார்கள். மேலும் நியாயப்பிரமாணத்திற்கு துணை விதிகளாக இவர்களாகவே அநேக விதிகளை வகுத்து கொண்டு அவற்றை மக்களுக்கு சுமக்கக்கூடாத பாரமாக விதிப்பார்கள். எடுத்துக்காட்டு, ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் நன்மையானதை கூட செய்யக்கூடாது. அதாவது உபவாசம் இருந்து கை கால்களை கழுவுவது, நீண்ட ஜெபம் பண்ணுவது போன்றவை. ஆனால் குர்பான் என்னும் காணிக்கையை செலுத்திவிட்டால் போதும், பெற்றோரை கவனிக்கும் பொறுப்பிலிருந்து விடுபடலாம். சதுசேயர் மற்றொரு பிரிவினர். இவர்கள் உயிர்த்தெழுதலே இல்லை என்பவர்கள். கிறிஸ்தவ சத்தியத்தில் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் மறுமைக்குரிய நித்திய ஜீவனும் மிகவும் முக்கியமானவை அன்றோ? இவர்களுடைய உபதேசங்கள் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு முற்றிலும் மாறானவை, மாய்மாலமான அல்லது கள்ள உபதேசங்கள் என்று கருதப்பட்டவை. இவற்றையே கிறிஸ்து புளித்த மாவு என்கிறார். இந்த உபதேசங்கள் மக்களிடையே பரவக்கூடாது என்று இயேசு எச்சரிக்கிறார். ஏனெனில் இருதய சுத்தம், அன்பு, இரக்கம் போன்ற நல்ல கிறிஸ்தவ பண்புகளை இவை வளர்ப்பதில்லை. இன்றும் உள்ளான உண்மை சத்தியத்தை விட வெளிப்படையான அடையாளங்களை வற்புறுத்தும் இத்தகைய உபதேசங்கள் பெருகி வருகின்றன. அவை திருமறை கருத்துகளுக்கு ஏற்றவையா என்பதை கிறிஸ்தவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்கு திருமறை அறிவு அவசியம். கள்ளர்கள் ஆன்மீகத்திலும் புகுந்திருக்கிறார்கள், ஜாக்கிரதை. கள்ளர்கள் ஆன்மீகத்திலும் புகுந்திருக்கிறார்கள், ஜாக்கிரதை. தீர்மானம்: இன்றைய உபதேசங்கள் வேதத்திற்கு உகந்தவையா என்று ஆராய்ந்து பார்ப்பேன்.